நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாண்டு கிருபைகள் இருக்கிறவர்களுக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 2020 வருஷத்திலே 4 மாதங்களுக்கு முன்பு 5ஆம் மாதமாகிய மே மாதத்திலே நாங்கள் ஆண்டவரை பிரவேசிக்கூடியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்பின் ஆண்டவரே, 4 மாதங்களிலே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை யோசித்து பார்க்கின்றோம். அற்புதமான ஒரு ஆண்டவர் எங்களோடு எங்கள் மக்களோடு இருந்து ஆசைத்து வந்திருக்கிறீர். பலவிதமான தடைகள், பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றும் மத்தியிலும் ஆண்டவராக கர்த்தரை எங்களை கைவிடாதபடி திருச்சபை மக்களாக எங்களை தேசத்து மக்களை பாதுகாத்து வருகின்றீர், வழிநடத்தி வருகின்றீர். இதற்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இப்போது மாற்ற நாங்கள் காணும்படியாக இந்த பிரவேசியாக உதவி செய்கின்ற தினம் தொழிலாளர் திருநாள். உலகம் அனைத்தில் உள்ள தொழிலாளர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிற உழைக்கின்ற எல்லா மக்களுக்காக நன்றி. அவர்கள் உழைப்பினால் இந்த உலகத்தின் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆறுமாவட்டத்தை ஆண்டவரை வந்திருக்கிறீர்களை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்பமாக கீதங்கள் கீர்த்தனை 2 பாடுவோம். கீதங்கள் கீர்த்தனை 2. உம்மை துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது சோஸ்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே ரங்கம் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டை கோட்டி எங்கள் நாடு கீழும் பிதாவினது ஆசனத்தோராயிரங்கோ நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் அர்ச்சிக்கப்படுவீர். உன்னத கர்த்தரே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியை அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவலை செய்யாமல் சேர்த்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் தாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையில் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் சுத்தப்படுகிற எங்களை சீர்படுத்தும். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதய பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் வளர்ந்து இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91ஆம் சங்கீதம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசே கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாளில் பிறந்தார். பொந்திய காலத்தில் பாடுபட்டு சிறையில் அறையிருந்து மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசம் பெற்றிருக்கிறார். அவரை மரித்தோரை நினைந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். சபையும் சாழ்டையமும் பாவமன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல். ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன்.
அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையும் குறைவிடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகியோர் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாக இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே இல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். பகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகள் பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியமாக எப்பாப்ரோத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐசுவத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து நிறுவ வாக்கியம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த வேதவாகம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்களை வாசிக்கின்றேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆதியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவர்களுக்கு கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அத்தனத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவருடன் பேசுகிறீர் என்றாவது ஒருவன் கேட்கவில்லை. அப்பொழுது இந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துட்டு ஊருக்குள்ளே போய் தன்னை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவர் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்படி சீஷர்கள் ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுக்க வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படியே செய்தேன், அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா?
இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அற்புக்க விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாக இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்வான் என்றார். இது ஆண்டவரின் நல்வார்த்தை. பிரசங்களாக மீண்டும் நாம் எடுத்து கர்நாடக கீதங்கள் கீர்த்தனை 235 பாடல் 235. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நூற்றாண்டு கீதம் 235வது பாடலை நாம் அருள் இளமை பெய்யும் உறுதியுமாக்கியது. 235வது பாடல். அருள் இளமாய் பெய்யும் உறுதியுமாக்கியதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை விண்பிக்குமே. அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெய்யட்டுமே. அருளிராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா காடான நிலத்திலேயும் செழிப்பும் பொறிப்புமா. அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெய்யட்டுமே. அருளிராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெய்யட்டுமே. அருளிராளமாய் பெய்யும் பொழியும் இஞ்சனமே. அருளின் மாறித்தாரும் ஜீவதயாவரே. அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெய்யட்டுமே. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆவியானவரே ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆண்டவரே, புதிய மாதம் 1ஆம் நாளிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உமையங்கள் மத்தியிலே வாரும் என்று அழைக்கிறோம். தேவனாகிய கர்த்தரின் மத்தியிலே இந்த தியான நேரத்திலே மத்தியிலே பிரசன்னமாக இருந்து ஆண்டவர் எங்களை இப்படி வாஞ்சியால் சந்தித்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டுடைய கிருபையினாலே ஒரு புதிய மாதத்தை நாம் பல்வேறு சூழ்நிலையிலே நாம் காண்படியாக கடவுள் கிருபை செய்து வந்திருக்கின்றார். ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்லும். உலகத்திலே பல விதமான சூழ்நிலையிலே உலகத்தில் எல்லா மக்களும் சந்திக்கிறோம். இந்த நாட்களிலே காணப்படுகின்ற பல காரியங்கள் நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏன் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட காலங்கள் நமக்கு ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, இதற்கு காரணம் என்ன, இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள கடந்து வருவதற்கு என்ன வழி என்று சொல்லி உலகம் முழுவதிலும் பல கோடி மக்கள் வாழ்கிற இந்த பூலோகத்திலே எல்லா மக்களும் பெரும் அரசியல் தலைவர்களும்
அதிகமாக யோசனை பண்ணி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் பல்வேறு வகைகளிலே அதிகமாக யோசனை பண்ணி கொண்டிருக்க ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாதிரியை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டுகள் நாம் நன்றிச்சிருக்கோம். இந்த நாட்களிலே தியானப்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாகம் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிரசங்கி ஒரு பெரிய ஞானி. அவர் இந்த உலகத்திலே பல அனுபவங்களை கண்டவர். அவரை குறித்து நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இது இந்த அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்கிறார், நான் என் மனதில் இச்சித்த எவைகளையும் நான் விட்டுவிடவில்லை, எல்லாவற்றுக்கும் என் வாழ்க்கை இடம் கொடுத்தேன்னு சொல்கிறார். உலகத்திலே பல அனுபவங்களையும் பல காரியங்களை அனுபவித்து கடந்து வந்த ஒரு பெரிய ஞானி இந்த பிரசங்கி. அவர் நாட்களிலே அவர் சிந்திக்கிறார். நாட்களிலே இந்த உலகத்தை குறித்து, உலகத்தின் மக்களை குறித்து, உலகத்தின் பல வழிகளை குறித்து, உலகத்தின் பல சம்பவங்களை குறித்து அவர் யோசித்துக் கொண்டே இருக்கின்றார். அவர் யோசித்துக் கொண்டே வரும்பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய ஞானம் அவருக்குள்ளே உண்டாகிறது. ஒரு பெரிய ஞான வெளிப்பாடுகள் ஏற்படுகிறது. ஆகவே இந்த 3ஆம் அதிகாரம் மிக சிறப்பான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. முக்கியமான ஒரு காலம். நாட்களிலே நாம் யோசிக்கின்றோம், இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் யோசிக்கிறோமே, எப்படி இது நமக்கு ஏற்பட்டது, இது என்ன காலம், எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோம். இங்கே அருமையாக அவர் சொல்லிவிட்டார். வேதத்திலே அருமையாக சொல்லிவிட்டார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம், ஒவ்வொரு காலம் உண்டு. அப்படியானால் இந்த உலகத்திலே தேவன் படைத்த எல்லா படைப்புகளிலும் காலங்கள், நாட்கள், சமயங்கள் எல்லாம் தேவனால் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கின்றது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கு. அதன்படியே எல்லாம் நடந்து கொண்டே வருகிறது என்பதை இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் என்று சொல்கிற பிரசங்கி அதன் பின் வருகிற வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 28 வகையான காலங்களை சொல்கிறார். 28 வகையான காலங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். பிறகு ஒரு காலம் உண்டு, இலக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, அடுத்த பிடுங்க ஒரு காலம் உண்டு சொல்லி வருகிறது. ஆக இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது 28 வகையான காலங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி உங்களை சொல்லிவிட்டார். இப்படி 28 வகையான காலங்களை இந்த அதிகாரத்தில் அவர் சுட்டி இப்படிப்பட்ட நாட்கள் காலங்கள் இருக்கிறது சொல்கின்றார். அந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், கர்த்தரே இதை செய்தவர். 11ஆம் வசனத்தில் பார்க்கிற அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்போ சகலவற்றையும் தேவன் நேர்த்தியாக செய்திருக்கின்றார். மனிதனால் அதை அறிந்து கொள்ள முடியாது, மனிதனால் அதை முன் யோசனையாக கொண்டு வர முடியாது. மனிதனால் மிக சொற்பமானது, மிக அற்பமானது, தேவனுடைய மகா பெரிய இந்த அதிகாரத்தில் நம்பர். ஆகவே 28 வகையான காலங்களை இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லி வருகின்றார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் நம்முடைய கண்பட நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். பகல், நண்பகல், இரவு, நள்ளிரவு, காலை, மாலை நாம் பார்க்கின்றோம். அதே போல் இருள், பருவ காலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கோடைக்காலம், மழைக்காலம், பனிக்காலம், குளிர்காலம் என்று நாம் நிறைய காலங்களை நாம் பார்க்கின்றோம். பல காலங்களை தேவன் இந்த உலகத்தில் ஏற்ப அது மூலமாக தேவன் அவருடைய படைப்பின் ஆற்றலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார் நாம் பார்க்க வேண்டும். மனித வாழ்க்கை பல ஏற்றத்தாழ்வுகளுடையது. பலவிதமான காலங்களை நாம் கடந்து வரும்படியாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதாகமத்திலே ஒரு 2 பேருடைய சரித்திரத்தை கொண்டு அவர்கள் எப்பேற்பட்ட காலங்களை சந்தித்தார்கள், கடந்து வந்தார்கள் என்பதை குறித்து நான் சுருக்கமாக சொல்ல இருக்கின்றேன். ஆகவே இந்த உலகத்தில் பலவிதமான காலங்கள், அந்த காலங்கள் நாம் சந்திக்கின்றோம், சந்திக்க வைக்கப்படுகின்றோம். அவளை கடந்து வருவரை நமக்கு மிக கடினமாக இருக்கின்றது. ஆனால் அது கடந்து போன பின்பு நமக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகின்றது. இன்றைய உலக வரலாற்றில் 2 காரியங்கள் மிக முக்கியமாக பேசப்பட்டு வருகிறது. 2 காரியங்கள். ஒன்று கொரோனா தொற்று நோய். இதை குறித்து உலகம் முழுவதிலும் செய்யப்படுகிறது, மிக
திரிப்பாக மக்கள் பல காரியங்களை பேசி வருகிறார்கள். பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க, நெகட்டிவாகவும் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அனுகூலமாக இது குறித்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, இதுக்கு எதிர்மறையாக பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இதன் மூலமாக உலகத்திலே பொருளாதாரத்தில் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கொரோனா இந்த தொற்று நோயை குறித்து மக்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். இன்னொரு காரியம் இந்த உலக வரலாற்றில் மக்களை திருப்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. எது? வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவருடைய மரணம், அல்லது அவர் மறைத்து விட்டாரா? அங்கே அவருடைய அந்த அதிபருடைய வாழ்க்கை, வடகொரியாவின் அடுத்த தலைவர் யார் யார் வருவார்கள்? தற்போது இருக்கிற கிம் ஜாங் உன் என்பவர் என்ன நடந்தது? ஏன் அவர் அந்த சிறப்பான அந்த வைபவத்தில் பங்கு பெறவில்லை? அவருக்கு இருதய சிகிச்சை ஆப்ரேஷன் நடைபெற்றதாக கேள்விப்பட்டோம்னு சொல்லி உலகத்தில் மக்கள் எல்லாரும் வடகொரியா மக்கள் திரும்பி நிற்கிறாங்க. ஏன் வடகொரியா வந்து நம்ம தமிழ்நாட்டோட சின்ன ஒரு தேசம், நம்ம தமிழ்நாட்டு பரப்பளவு கூட வடகொரியா கிடையாது. ஆனால் அந்த சிறிய தேசத்தை குறித்து மக்கள் எல்லாருக்குள்ள ஒரு பெரிய எண்ணம். ஏன்? அந்த சிறிய தேசம் அமெரிக்காவையே சவால் விடுகிற தேசம். உலக அரங்கிலே மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு தேசம். அது இருக்கிற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு புதிராக இருக்கின்றார். மக்களால் முழுமையாக அறிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு புதிராக அவர் இருக்கின்றார். இப்படி எல்லாருடைய கவனமும் என்ன செய்கிறது? வடகொரியா பக்கம் திரும்பி இருக்கின்றது, அங்கே திரும்பி இருக்கிறது. கிம் ஜாங் உன் அவருக்கு என்ன நடந்தது? ஒருவேளை அவருக்கு மரணம் என்று சொன்னால் இனி அடுத்த அதிபர் யார்? அன்பானவர்களே, நேற்று தினத்திலே நான் தொலைக்காட்சி பெட்டி மூலமாகவும் கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் மூலமாக சில காரியங்களை யூடியூப் மூலம் போட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு 4-5 பேரை அழைக்கிறார். முதலாவதாக ஒரு பெண் தலைவராக வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பெண்கள் அநேக ஜென்ஸ் அநேக ஆண்களுக்கு சொல்கிறார்கள் வரலாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அடுத்த அரசியல் கட்டம் ஏனென்றால் அது உலகத்துக்கே ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. வடகொரியாவில் அடுத்தாமல் வரக்கூடிய அதிபர் ஒருவேளை யாராக இருப்பார் என்றால் அவர் மூலம் அந்த தேசத்துக்கும் அது சார்ந்த உலக வரலாற்றில் பெரிய திருப்புமுனை வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார். ஆகவே இப்பொழுது தேசத்தின் மக்கள் எல்லாரும், உலக மக்கள் எல்லாரும் 2 காரியங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? தங்கள் கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள். ஒன்று கொரோனா தொற்று நோய், இதை குறித்தும் இதனுடைய காரியங்களை குறித்தும், மற்றும் வடகொரியாவை குறித்து வடகொரியாவின் ஆட்சி அமைப்பை குறித்து பார்க்கின்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்படியானால் எல்லாவற்றுக்கும் காலங்கள் இருக்கிறது. இவ்வளவுதான் காலம் என்று சொன்னால் இவ்வளவுதான் சொல்லி ஆண்டவர் கணக்கு போட்டு வச்சிருப்பார். அதன்படித்தான் ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கின்றார். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் 9 மாதம் என்று சொல்லி கணக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதுதான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கே வயலில் நெல் விதைக்கிறோம். ஒரு நெல் பயிர் அறுவடை செய்யணும். அது 3 மாத பயிர் இருக்குது, 6 மாத பயிர் இருக்குது. அப்போ இதனால் குறிப்பிட்ட காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த காலங்கள் கடந்து போக மட்டும், அது துவங்கப்பட்டதிலிருந்து அது கடந்து போக மட்டும் என்ன செய்யப்பட வேண்டும்? மக்கள் பொறுமையாக அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஒன்று யோசேப்பை குறித்து நாம் பார்க்க வேண்டும். யோசேப்பு ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு மனுஷன். தகப்பன் அவரை அதிகம் நேசித்தார். தகப்பனுக்கு அவர் மிக கீழ்ப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு மைந்தன் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்தார்? எப்படிப்பட்ட காலங்கள் அவர் முன்பாக வந்தது? அவர் கடந்து வந்தார். முதலாவதாக அவர் பகைக்க ஒரு காலம் உண்டு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் தன் சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டார். துன்பத்தின் காலம், வேதனையின் நாட்கள், சோதனையின் காலங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். அவன் வாழ்க்கையின் ஆரம்பத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் தன் ஆரம்ப காலம் அவருக்கு அவர் இனிமையாக இல்லை, அவருக்கு அனுகூலமாக இல்லை, அவருக்கு மகிழ்ச்சியாக இல்லை. அவருடைய இள பருவத்தில் இருந்து பல காலங்கள் அவர் என்ன செய்கின்றார்? பெரிய ஒரு சோதனையின் காலத்தை கடந்து வருகிறார். சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டார், விரோதிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார். அன்பு அவருக்கு கிடைக்கவில்லை. தன்னை நேசித்த தகப்பனிடமிருந்து அவர் பிரிக்கப்படுகின்றார். அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வந்த அந்த யோசேப்பு அவர் சொந்த சகோதரர்களால் அவர் தீமையாக எண்ணப்படுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
துன்பமான காலம், சோதனையின் காலங்கள், வேலையான அள்ள ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நான் பார்க்கிறேன். அவர் வாழ்க்கையின் ஆர்வங்கள் அழுகையான ஒரு காலங்கள், வேதனையான ஒரு காலங்கள். அவர் உள்ளம் நொறுங்கிவிட்டது. நான் நேசிக்கிற என் சகோதரர்கள் என்னை நேசிக்கவில்லையே, என்னை பகைக்கிறார்களே, என்னை விரோதிக்கிறார்களே, என்னை கொலை செய்ய நினைக்கிறார்களே, நான் அவர்களுக்கு என்ன தப்பு செய்தேன், நான் அவர்களுக்கு என்ன குற்றம் செய்தேன், நான் அவர்களுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணினேன், ஏன் என்னை அவர்கள் இப்படி நேசிக்காமல் என்னை பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், என்னை அவர்கள் வெளியே தள்ளி ஓடுகிறார்களே, புறக்கணிக்கிறார்கள் சொல்லி யோசேப்பு கஷ்டப்பட்டார். அந்த யோசேப்பின் தொடர்ந்து வருகிற காலங்களை பாருங்கள். அங்கே எகிப்துக்கு போனவரும் அங்கேயும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை உள்ளவர். ஆனால் அங்கேயும் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? எதுவும் அனுகூலமாக இல்லை. அவர் ஏமாற்றப்படுகின்றார், வஞ்சிக்கப்படுகின்றார், தேவையில்லாத குற்றம் சொல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு அவர் தண்டிக்கப்படுகிற நிலையை பார்க்கின்றோம். ஆகவே யோசேப்பின் ஆரம்ப காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? சோதனையின் காலங்கள், வேதனையின் காலங்கள், பகைக்கப்பட்ட காலங்கள். அவர் பல நேரங்களிலே பல வேறு வழிகளிலே நொறுக்கப்பட்ட ஒரு காலங்கள், அவமானப்படுத்தப்பட்ட காலங்கள் பார்க்கின்றோம். இந்த காலங்களிலே யோசேப்பு எப்படி காணப்பட்டார்? அவரை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே தகப்பன் சொல்லுகின்றார், யோசேப்பு கடிதரும் திராட்சை செடி சொல்லுகின்றார், அவரை ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் இந்த யோசேப்பு கனி கொடுக்கும் முன்பாக அந்த உலகத்துக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாறுவார். அவருக்கு கிடைக்கப்பட்ட காலம், அவர் சொப்பனம் கண்டார், அருமையாக சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன? அவர் ஒரு பெரிய ராஜாவாக, ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து எல்லாராலும் போற்றப்படுகிறவர், கனப்படுத்தப்படுகிறவர், மகிமைப்படுத்தப்படுகிறவர் காணப்பட்டார். ஆனால் அந்த சொப்பனம் அவருக்கு எந்த வகையில் பொருத்தமில்லாத ஒரு காலத்தை தான் இன்றைக்கு அவர் சந்தித்தார் பார்க்கின்றோம். என்ன செய்வது, எது செய்வது, ஏன் எனக்கு இப்படி இந்த காரியங்கள் நிகழ்கின்றது? ஆனால் இந்த யோசேப்பை பாருங்கள், அந்த வேதனையின் காலங்கள், சோதனையின் காலங்கள், துன்பத்தின் காலங்களை பொறுமையோடு சகித்து கொண்டார். கடவுளோடு மன உறுதியாக இருந்தார், கடவுளுடன் மன உறுதியோடு இருந்தார் என்று பார்க்கின்றோம். அதன் பின்பு யோசேப்பின் வாழ்க்கையில் பின்பாகம் அவர்கள் இப்படிப்பட்ட காலங்கள் ஆறுதலான காலங்கள், மகிழ்ச்சியான ஒரு காலங்கள், சந்தோஷமான அவர் ஏற்ற காலங்களில் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். அப்படியானால் யோசேப்புக்கு துன்பமே வாழ்க்கை இல்லை. அந்த துன்பங்கள், அந்த சோதனைகள் குறிப்பிட்ட காலம்தான் இருந்தது. அந்த காலங்கள் நிறைவேறின பின்பு, அது முடித்த பின்பு அங்கே நாம் பார்க்கிறோம் யோசேப்புக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம் பிறக்கிறது, ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையிலே அவர் பேசுகிறதெல்லாம் நன்மையாக காணப்படுகின்ற, அவரை நம்புகின்ற, அவரை நேசிக்கின்ற, அவரை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு கூட்ட மக்கள் அங்கே காணப்பட்ட ஒரு ராஜா அவருக்காக காத்திருந்தார். அவர் அழைத்து அவர் கனப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அது யோசேப்புக்கு இந்த துன்ப காலங்கள் ஒரு காலம் காணப்பட்டாலும் அந்த காலத்துக்கு பின்பு அவர் தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசுவமாக இருக்கின்ற ஒரு காலத்தை தன் வாழ்க்கையில் அவர் கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? அந்த கஷ்டத்தின் காலங்களே, துன்பத்தின் காலங்களே அவர் பொறுமையோடு சகித்து அந்த நாட்களிலே அவர் மௌனமாக இருந்தார், அமைதியாக இருந்தார். தேவனோடு அவர் மன உறுதியோடு காணப்பட்டார். அதுதான் காரணம். இரண்டாவதாக நாம் ஒருவரை பார்க்கிறோம், யோபு. யோபுடைய ஆரம்பம் என்ன? மகிழ்ச்சியான ஒரு காலம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாட்கள். ஆமாம், யோபு அந்த ஊட்ஸ் அப்படிங்கிற தேசத்தில் யோபுக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு, ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. யோபு தெருவில் நடந்து வந்தார்னா எல்லாரும் வாய் பொத்தி கை கட்டி நிற்பாங்க. யோபு ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு மறு வார்த்தை அந்த கிராமத்தில் யாருமே பேச மாட்டாங்க. அந்த தேசத்தில் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு குடும்பமாக, சகல அந்தஸ்து அதிகாரம் பெற்ற குடும்பமாக, சகல வழிகளிலும் மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பமாக அவர் காணப்பட்டார். ஆனால் அவர் காலத்திலும் அவருக்கும் ஒரு சோதனையின் காலம் வந்தது. திடீரென்று ஒரு வாழ்க்கையிலே பல இழப்புகள் அவர் சந்திக்கின்றார், சில மரணங்களை சந்திக்கின்றார், சில நஷ்டங்களை சந்திக்கின்றார். அவர் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சுகவீனம் ஏற்பட்டு, ஒரு வியாதி ஏற்பட்டு அவர் புழுதியிலே சாம்பலில் உட்கார்ந்திருக்கின்றார். அவருடைய தோலெல்லாம் அழுகி விட்டது. அவர் மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அவரை ஆதரவாக பேச யாரும் இல்லை. அவருக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை குறித்து, அவருக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை குறித்து விமர்சிக்கிறவர்கள் தான் அநேகர் இருந்தார்கள்.
யோபு அதிகாரத்தில் நான் பார்க்கணும்டா, அவர் ஒரு இடத்துல சொன்னார், என் பிறந்த நாள் சபிக்கப்பட கிடவது. தன் பிறந்த நாளை சபிக்கிறார். அந்த அளவுக்கு வேதனை, அந்த அளவுக்கு அவருக்கு மனம் நொறுங்கி விட்டார். எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கின்றது. நாம் கைவிடப்பட்ட யோபு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துவிட்ட யோபு, தனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு யோபு, உலகத்தின் எல்லா மக்களாலும் விமர்சிக்கப்பட்ட யோபு, எல்லா மக்களாலும் பல வகைகளிலே பரிகாசம் செய்யப்பட்ட யோபு, இவருக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்திற்கு காரணம் என்னன்னு சொல்லி பலவிதமான காரியங்களை அங்கே காரணம் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு யோபு ஒரு காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். யோபு இப்படியாக தன் வாழ்க்கையிலே அவர் வேதனைப்பட்ட காலத்தை பார்க்கின்றோம், கஷ்டப்பட்ட காலத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் யோபுடைய விசுவாசம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே யோபுடைய ஒரு ஆழமான ஒரு கடவுள் மேல் உள்ள ஒரு பற்றுறுதி விசுவாசம் அந்த நாட்கள் யோபுக்கு பலனாக இருக்கும். அவருக்கு சாப்பிட முடியாது, ஏன்னா அவருக்கு இருந்த வியாதி அப்படிப்பட்டது. அவருக்கு பேச முடியாது, அவருக்கு இருந்த கஷ்டம் அப்படிப்பட்டது. அவர் பேசுகிற கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படி அவர்கள் சொல்ல மழை கூட அவர் வேதனையை பார்த்து அவர்கள் கூட அவர் கைவிட்டார்கள் என்ற வேதத்தை வாசிக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு பின்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற, கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே யோபுடைய காரியம் என்ன? யோபு கடவுளில் பற்றுறுதியாக இருக்கிறார், முழு நம்பிக்கையோடு இருக்கின்றார். அவர்கள் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு சொல்லப்பட்ட பிரசங்கி இந்த அதிகாரத்தில் பாருங்கள் என்ன செய்கிறார் என்று. அங்கே யோபை குறித்து பார்க்கிறோம். தேவன் யோபுடனே பேசினார். யோபு மௌனமாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் எல்லாவற்றையும். ஆண்டவர் யோபுவின் வாழ்க்கையை மாற்றினார். யோபு முன்னிலைமை இரண்டத்தினையாக ஆசிரிக்கப்பட்டது என்று பார்க்கிற மகிழ்ச்சியான ஒரு காலத்துக்குள்ள யோபுவை ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்படியானால் இந்த அதிகாரங்களிலே, இந்த வசனங்களிலும் இந்த பக்தரோட வாழ்க்கை நான் பார்க்கிற காரியம் என்ன? எந்த ஒரு காலம் நிரந்தரம் அல்ல, அது கடந்து போகும். அதுக்கு குறிப்பிட்ட காலங்கள் தான் இந்த உலகத்திலே தேவன் அனுமதி வைத்திருக்கின்றார். அதன் பின்பு அது நீடிக்க முடியாது. ஆகவே அதற்கு ஒரு முடிவு உண்டு. அது எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட நாட்களாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட சமயங்களாக இருந்தாலும் சரிதான், அதற்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு எல்லை உண்டு. அதை தாண்டி அது செல்ல முடியாது. கடல் அலைகள் எழும்புகிறது, மிகப்பெரிய அலைகள் எழும்புகிறது. ஒருவேளை நான் பார்க்கும்போது எப்பா எவ்வளோ பெரிய அலை எழுந்தது, இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய தூக்கிட்டு போயிருந்து நினைக்கிறோம். ஆனால் கரையில் வரும்போது அப்படியே சாதமாக போயிடும். ஏன்? அந்த எல்லை விட்டு அது கடற முடியாது. அதுக்கு ஒரு எல்லையை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த எல்லை விட்டு அது கடந்து போக முடியாது. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு சொல்ல முடியுது. யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் இரண்டாக பார்க்கின்றோம், அதே மாதிரி யோபுவின் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். மகிழ்ச்சியான ஒரு நாட்களை நாம் பார்க்கின்றோம். எவ்வளோ ஆறுதலான காலங்கள், ஒரு சந்தோஷமான நாட்கள், மகிழ்ச்சியான ஒரு காலங்கள். ஆகவே இந்த உலகத்திலே தேவன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். அவைகளுக்கு குறிப்பிட்ட நாட்கள் உண்டு, சமயங்கள் உண்டு. அதுவரை நாம் அமைதியாக காத்திருக்க தேவன் அழைக்கின்றார். கடைசியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியான மனுஷன் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 12-13 பாருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அடுத்தாப்புல ஒரு காரியம் பாருங்க. அன்றியும் மனுஷர் யாவும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். 2 காரியம் தான் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு கடவுள் வச்சிருக்கிறார். ஒன்று என்ன? நன்மை செய்வது. நன்மை செய்வது, நன்மை செய்வது முதலாக காரியம். நன்மை செய்வது. வாட்ஸ்அப்பில் நேற்று நியூஸ் பேப்பரில் என்னால் பார்த்துட்டேங்க. ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி விற்கிறாங்க. ஒரு பாட்டி இட்லி வைக்கிறாங்க 1 ரூபாய்க்கு. அது என்றைக்கு இல்லை, எப்பவுமோ திட்டு ஸ்டார்டிங் அந்த அம்மாவை சந்தித்து பாராட்டி இப்படி செய்யுங்க. பாட்டி அது வயசு அதிக வயசு தான், அந்த வயசில் அது உடைக்குது 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குது. இப்போ அந்த இட்லிக்கு கிராக்கி நிறைய ஆகிடுச்சு. 400 இட்லிக்கு மேலே இருக்குதான். நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்களா, 400 பேர் மேலே. 1 ரூபாய்க்கு சரி. அப்போ நன்மை செய்வது
கொரோனான்னு சொல்லி அதையே பார்த்து அதையே கஷ்டப்பட்டு இப்படி ஆக்கி விட்டாங்க, ஊரடங்கு போட்டாங்க, தொழில் நடத்த முடியலை, எல்லா கஷ்டம்தான். தொழில் நடத்த முடியல, வியாபாரம் செய்ய முடியலை, அன்றாட வேலைக்கு போக முடியல, ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்தினருக்கே ஒரு சின்ன அதிர்ச்சி தான். என்னப்பா கோயிலையும் ஆலயத்தையும் மசூதி எல்லாத்தையும் அடைச்சி போட்டாங்க, சாமி கூட நேரம் இல்லை வழியிலேயே. ஆனால் அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு அது புரியலாம், புரியாமல் இருக்கலாம். இதை நம்ம இப்படி எல்லாம் அடைப்பற்றின நேரத்திலும் நாம் பார்க்கிற உலகத்தில் செய்தி என்ன சொல்லுது, அங்கே நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க. நன்மை செய்வது அதுதான் தேவன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கு. இப்படி கஷ்டத்தில், துன்பங்களில், வேதனைகளில், நஷ்டப்பட்ட காலங்களில் இயன்ற நன்மையை செய்வது, நன்மை செய்வதே தேவன் மனுஷனுக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக அந்த கடைசியில் 13 வருஷம் பார்க்கின்றோம், தேவனுடைய அனுக்கிரகம். மனுஷரை புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நாம் உழைத்த உழைப்பை நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நாம் அனுபவிப்பது நம் கையில் அல்ல, தேவனுடைய அனுக்கிரகம். அது அனுக்கிரகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா ஒருவேளை கஞ்சியாக திருப்தியாக சாப்பிடணும் ஐயா, அது கூழோ அது களியோ அது இல்லை ஒரு பழைய சோறோ அது என்னமோ ஒன்று, அது பிரியாணியாக இருக்க வேண்டாம், பழைய கஞ்சியாக இருக்க சாப்பிட்ற ஒரு நேரம் சாப்பாடை மனரமியமாக ஆத்ம திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டா அதுதாயா பலன். அந்த நேரத்தில் உட்கார்ந்து எதையாவது யோசித்து கவலைப்பட்டு இருக்கிறது, எதையாவது நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறது, யாரையாவது நம்ம பிடிக்காத நினச்சி அவங்க ஏசிட்டு இருக்கிறது, யாரையாவது குறித்து யோசித்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது, அது உடலுக்கு கெடுதி. ஒருவேளை சாப்பாடையும் திருப்தி, அது கொஞ்சம் ஆதாரமாக இருக்கலாம், ஒரு பிடி சோறா கவலை, ஒரு கவலை சாப்பாடாக இருக்கலாம், அது பெரிய பிளேட்டில் போட்டதாக இருக்க வேண்டாம், ஒரு கவலை சாப்பாடுனால திருப்தியாக சாப்பிட்டு இருந்திருக்கணும். அதுதான் யாபர். இதுதான் சொல்கிறார், தன் பிரயாசத்தை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நல்ல மனநிலைகளை மனரம்யமாக நமக்கு கிடைத்த ஆகாரத்தை, நமக்கு கிடைத்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பது அது தேவன் நமக்கு தருகின்ற ஒரு அனுக்கிரகம். தேவன் நமக்கு தருகின்ற அனுக்கிரகம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆகவே 28 வகையான காலங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை இந்த நாட்டில் யோசித்தால் எல்லாமே பொருத்தமாக இருக்கும், எல்லாமே சரியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த காலத்திலே தேவன் மனுஷனுக்கு வைத்திருக்கிற சட்டம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? 2 காரணம். 1, நன்மை செய்ய பழகிக்கோ. 2வதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, நீ 2வதாக ஆண்டவர் அனுக்கிரகம் உனக்கு இருக்க வேண்டும். நேற்று தினத்திலே செய்தித்தாள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சம்பவம். வீட்டில் இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாங்க வீட்டில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க, சின்ன பிள்ளை வெளியே வந்துட்டு, பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க. ஒரு குட்டி பையன் ஒரு 6 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவன் எங்கே வந்திருக்கான், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ரயில்வே இது இருக்குது, அங்கே வந்து ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவன் ட்ரெயின் ட்ராக்கில் நடுவில் இருக்கான். என்ன செய்யுது, ட்ரெயின் அங்கேருந்து வருது, ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் பார்த்துட்டார். உடனே பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டார். ட்ரெயின் நிப்பாட்டி அவர் என்ன செய்கிறாரு, இறங்கி அந்த பையனை தள்ளி போக்குறாரு. சின்ன பையனுக்கு ஒன்றும் தெரியலை, மெதுவாக ஒரு தவிட்டு இறங்கி நடந்து அந்த பக்கம் போயிட்டான். பிறகு ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ என்ன காரணம், அந்த ஜீவனை பற்றி பேரண்ட்ஸு கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க. அஜாக்கிரதை, நான் டிரைவர் அஜாக்கிரதை இருக்கேன், கவனமாக இருந்தார். அதனால் இந்த பிள்ளையை காப்பாற்றார். நன்மை செய்வது நம்ம யாருமே தெரியாது, எனக்கு தெரியாது, நான் ட்ரெயினை விட முடியுமா, நிப்பாட்ட முடியுமா, இப்போ நான் பார்த்தேன், அப்படி நினைக்கல. எப்படியோ கட்டணும், வெளிநாட்டில் நடந்தது சார், இப்படியோ நடந்தது. நன்மை செய்வது. இன்றைக்கு நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. கொரோனா தொற்று நோய் அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நன்மை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்துட்ருக்கேன், ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் கொண்டு வந்து பிஸ்கட் போட்டுட்ருக்குறாங்க. என்னடா பிஸ்கட் போடுறாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கிற பிராணிகள், நாய்கள், பூனைகள், இதுகள் பசியாக கிடக்கு. இதுகளுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்காங்க. மெரினா பீச்சில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காலை 4 மணிக்கு என்ன நடக்குன்னு போட்டுருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் அவங்க வந்து தானியங்கள் கொடுக்குறாங்க. தானியங்கள் கொடுத்து புறாக்கள், அங்கே வர எல்லா புறாக்கள் மற்றும் பறவைகளுக்கு ஒரு ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க, வந்து தானியங்கள் கொண்டு போடுறாங்க. அதுக்கு அதை சாப்பிட்டுட்டு போகுது. அப்போது இன்றைக்கு இந்த கஷ்டமான நிலையில்
இப்படி ஒரு பிரச்சனையான ஒரு நிலையில் எல்லாமே அடைப்பட்டிருக்க நிலையிலும் நன்மை செய்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு எழுப்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்குறாங்க. நீ எந்த சமயத்தை இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், எந்த சமயத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், நீ படித்தவரோ படிக்காதவரோ, நீ பெரிய ஜாதியோ சின்ன ஜாதியோ, நீ ஆணோ பெண்ணோ, நீ பெரிய பணக்காரனோ ஏழையோ, இல்லை நீ இந்த ஒரு சமுதாயத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவராக இருந்தாலும் சரிதான். அதை பற்றி நோ மேட்டர், அது மட்டும் மேட்டரே இல்லை. இருக்கிற நிலையில் நீ நன்மை செய்கிறவராக இருக்கிறாயா? நன்மை செய்வதே என்று சொல்லி இந்த நேரத்தில் பாருங்கள். தேவன் நமக்கு வைத்த காரியம் கடைசியாக அனுபவிப்பது. ஆண்டவர்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிறவர்களை அனுபவிப்பது தேவன் நமக்கு தந்திர அனுக்கிரகம், அவருடைய தயவு. ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் என்று சொல்லி தந்திருக்கிறேன். அந்த காலங்களிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களை கற்றுக் கொடுக்கின்றேன். இருக்கிற சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையில் நாங்கள் திருப்தியாக இருக்க. பெரிய பஞ்சம் வந்துட்டு எல்லாரும் சங்கடப்படுறாங்க. சாதிவாரத்தில் ஒரு விதவை இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை. தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? இருக்கிற சாப்பாட்டில் அங்கே ஷேர் பண்ணாங்க, கொடுத்தாங்க. அனுதினமும் அவங்க போஷிக்கப்பட்டாங்க. உடனே அவங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி என்ன செய்யலை, 10 பானையில் மாவு 10 கலசத்தில் எண்ணெய் வந்து சேர்ந்தல. அன்னன்னைக்கு அவங்களுக்கு என்ன சாப்பாடும் அது அவங்களுக்கு கிடைச்சிது. சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்தாங்க. இதுதான் மனுஷ வாழ்க்கை. நாளைக்கு இது குறித்து என்ன செய்கிறார்கள்? கவலைப்படாதீர்கள். அந்தந்த நாளுக்கு அது நிறைப்பாடு போதும். அப்படியா நான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஒரே ஒரு காரியம் தான், என்னோட தயவு உனக்கு உண்டு. நாம் கொடுக்குறத நீ சந்தோஷமாக என்ன செஞ்சுக்கணும், வாழ்க்கையில் அனுபவிச்சிக்க. ஆண்டவர் நாமே நமக்கு இந்த நல்ல கிருபைகளை இருந்து இந்த நாட்களிலே தேவன் நம் சாட்சியாக காத்து விடுவராக. தொடர்ந்து அவன் சமூகத்திலே இந்த விஷயத்தை ஜெபிப்போம். கர்த்தருக்கு என்ன செய்வாராக. ஆமென். மறுபடியும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக காணிக்கைகளை ஆண்டவருக்கு படைக்கும்படியாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 191வது பாடலை நாம் பாடுவோம். ஆத்துவமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. கீதங்களும் கீர்த்தனைகளும் 191வது பாடல். ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த
இறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபை நமுடி சூட்டும் ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதீர்த்து நாள்வரை அன்புரித்த உன்னாண்டவரை தொழுதீர்த்து தொதி மிகுந்தே சோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே தொதி மிகுந்தே சோத்தரி தினமே இதயமே உள்ளமே மனமே ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் 2020 வருஷத்திலே 4 மாதங்களை கடந்து இந்த 5ஆம் மாதத்திலே நாங்கள் பிரவேசிப்பதாக கர்த்தர் உதவி செய்து உலகம் அனைத்திலும் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள் ஆண்டவரே அந்த மத்தியிலும் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாரையும் காப்பாற்றி புதிய மாதத்தை எல்லாருக்கும் ஆசத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களிலே ஆண்டவர் எல்லாரோடையும் எல்லாரும் ஆசிரியத்து பாதுகாத்துக்கொண்டு நன்றி அப்பா. நாட்களிலே கொரோனா என்ற சொற்சொலை மூலமாக உலகம் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அநேக மக்கள் ஆண்டவர் மரணத்தை சந்தித்தார்கள். அநேக மக்கள் வியாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பொருளாதார மக்களுடைய பணிகள், ஆன்மீக பணிகள், உலக பிரகார பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த நாட்கள் வேதனையின் காலங்களாக இருக்கின்றன. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமும். அப்படியானால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு, அது மீற முடியாது, கடந்து போகும். ஆகையினாலே கர்த்தருடைய சபையில் வருகின்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுன்னு சொல்லி இந்நாட்டில் என்னோடு பேசுகிறேன். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்டு என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். யோசேப்பின் வாழ்க்கையிலே, யோபின் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட காரியங்களை அவர்கள் சந்தித்தார்கள், எப்படி கடந்தார்கள், வாழ்க்கையில் கிடைத்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி யோசித்தோம். நீர் சொன்னது போல ஆண்டவரே, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே நீர் சொன்னது போல ஆண்டவரே, நன்மை செய்வது ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் தந்த பலனை அனுபவிப்பது தேவனின் அனுக்கிரகம் என்று சொல்லி இந்த உலகத்திலே எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் இருக்கிறதான சோதனையின் காலத்திலே வேறு எதிர்பார்ப்பது நன்மை செய்வதாக வைத்திருக்கின்றேன். வேறு தந்த காரியங்களை மகிழ்ச்சியோடு அனுமதிப்பது வேறு தயவு என்று சொல்லியிருக்கின்றேன். சோத்திரம் அப்பா. அப்படியாக இந்த காலங்களை கடந்த உதவி செய்யும். வடகொரியா அரசியல் சூழ்நிலையை பார்க்கின்றோம். உலக மனத்திலும் பொருளாதார ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆண்டவர் இருக்கின்றேன். ருசியா ராஜா இறந்த பொழுது ஏசாயத்துக்கு தரிசி தானே அவர்களுடைய சமூகத்தில் வந்த பொழுது நீர் அங்கே அவரை உண்மை கண்டார். உன்னதமான சிவானாகிய கர்த்தர் வீட்டிற்கு கண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே ராஜாதி ராஜாவாக சர்வலோக பிரபுவாக தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே நீர் ஆண்டவரே எல்லாற்றுக்கும் மேலாக இருக்கின்றீர். எல்லா காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், எல்லா நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், எல்லா செயல்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இது எத்தனை காலம் என்பது மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் அதை நியமித்த ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே ஆண்டவர் அதை அறிந்து வைத்திருக்கின்றீர். மனுஷர்கள் இந்த நாட்களிலே உமக்குள் ஆண்டவரை தங்களை சிந்தித்து பார்ப்போம், தங்களை சரிபடுத்திக் கொள்ளவும், நாட்கள் கடந்து போக முடியாது உண்மை தேடி வரத்தக்கதாக உதவி செய்யும். ஆசீர்வதி மக்கள், திருச்சபை மக்களை ஆசீர்வதியும், உலகம் அனைத்து மக்களை ஆசீர்வதியும், இந்திய தேசத்தையும் தேசிய அதிகாரிகளையும் ஞானம் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நிறைந்த ஞானத்தை தான் இப்படிப்பட்ட கஷ்டமான காலங்களிலே, துன்பமான காலங்களில் மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு எப்படி கழிவாக காணப்பட வேண்டும், மக்கள் எவ்வளவுக்கு ஆதலாக மக்களை அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருப்பா. ஆசீர்வதினார்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் மொத்தமாக வருமானமின்றி தங்கள் வாழ்க்கையிலே பல இழப்புகளை சந்திக்க வேண்டும். ஒரு பக்கம் மழை, வெள்ளம், புயல், காற்று சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பொருளாதார நோயினாலே மக்கள் பாதிக்கப்பட்டார். இன்னொரு பக்கத்திலே பெரிய பொருளாதார வீழ்ச்சி, அன்றாட பணிகள் தங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டதினாலே ஆண்டவரை தங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் வழியில்லாதவரே ஆண்டவரை பல விதமான வழிகளிலே வேறுபட்ட அங்கலாக்கி நிற்கிற மக்கள் நல்ல சூழ்நிலைகள் ஆண்டவரே பல
மன நஷ்டம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படியாக பல காரியங்கள் இந்த மத்தியிலே ஆண்டவரே, அன்றதாக கர்த்தர் ஒருவர் இந்த உலகத்தில் எல்லாருக்காக இருக்கிறார். நீ ஒருவரை எல்லாருக்கும் சரி செய்ய முடியும். இழந்த காரியங்கள் மீட்டு கொடுக்கும். யோபுவுக்கு எப்படி அவன் வாழ்க்கையில் இழந்த காரியங்கள் மீட்டு கொடுத்தீரோ, யோசேப்புக்கு எப்படி அவன் கஷ்டமான காரியங்கள் நன்மையின் காரியங்களாக மாற்றி கொடுத்தீரோ, அதே போல் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதற்கு நீர் வல்லவராக இருக்கிறார். தேவனை செய்ய நினைத்தது தடைவராக அவற்றை செய்ய வல்லவராக இருக்கிற வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுகள் தேற்றுகள் இஸ்லாமோடு பட்சமாக பேசுகிறேன் என்று சொல்கிறப்பா. அப்படியாக வந்திருக்கிற துன்பமான காலங்களை, இந்த கஷ்டமான காலங்களை, இந்த இடுக்கத்தின் நாட்களில் உலக மக்கள் கடந்து போகத்தக்கதாக உங்களுடைய மாசற்ற பரிசுத்த நிறைவான அன்பை இது எல்லாரும் கொண்டு வர வேண்டும். கல்வாறு சிலுவைகளை எல்லாருக்காக நீ சிந்தின ரத்தத்தை நீ நோக்கி பார்த்து அதன் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் நீ மனம் இருக்கு. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கணும். நன்மையானது பேசுகிற தேவகுமாருடைய ரத்தம், அந்த ரத்தம் ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் மூலமாக சகல ஜனங்களுக்கும் மீட்பையும் ரட்சிப்பையும் நல்ல நன்மையான காரியங்களை இது கட்டிடவே ஜெபிக்கிறது. ஆசீர்வதி இந்த சாட்சியா காத்து திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இறக்கமுள்ள பிதாவே, திருச்சபைக்கு நோக்கி மனத்தாழ்மையாக எழுதுகிறோம். விசேஷமாக எழுந்திய திருச்சபையும் இன்னொரு ரங்கமாட்டு அரக்கனா நோக்கிப்பார். சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தும். சகல சத்தியத்தை சமூக சமாதானம் நிலைமையும் கரைப்படை சுத்திகரித்து வெளிப்பாடு நடைமுறைப்படுத்தி வெயில் கட்டிக்கு உட்பட்டதை குணமாக்கும். கோணாட்டிற்கு நேர்மையாக உறுதிப்படுத்தும். அதை குறைவான நிர்வாகி பிரிந்து போனதை விரிவுபடுத்தும். சிறு வருஷத்திலே எங்கள் ஆண்டவராக கர்த்தாவே, மாடரேட்டுக்காக ஜெபிக்கிறோம். டிப்டி மாடரேட்டுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஜெனரல் செக்ரட்டரிக்காக ஜெபிக்கின்றோம். பொருளாளருக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரும் சேர்த்து வருகிறோம். திருச்சபையிலே வரும் காலங்கள் நன்மையாக இருக்க இந்த உலகத்தின் மக்களுக்காக இருந்து பிரகாசம் எடுப்பதற்கு திருச்சிக்காக உதவி செய்யும். ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, அவருடைய ஊழியர்கள் மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். அடியார்களுக்கு பயன்படும். அதே போல பல ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். திருச்சபையின் அநேக மக்கள் இன்றைக்கு எழுப்புதல் கூட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். திருச்சபையின் மூலமாக இந்த உலகத்து மக்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொண்டு வரும். என் நாமம் தனிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தன் பாவனை அறிக்கைக்கு மனம் திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன் சொன்ன ஆண்டவரே, அப்படியாக உங்களுடைய திருச்சபையின் மக்களுக்கு, தேசத்துக்கு, உலகத்தின் மக்களுக்கும் என் நன்மையை கட்டிடும் பெரிய ஆசீர்வாதத்தை தார். உங்களுடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தும். இந்த மாதம் முழுவதிலும் ஒரு நாட்கள் நன்மையாக ஒத்தாசைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகமும் உங்களுக்காக இருப்பாராக. நாமத்தினாலே ஆமென்.